ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறேன்ட்டு பாருங்க. எண்ணெய் போட்டேன், கடுகு உளுத்தப்பருப்பு போட்டேன்னா பட்டு இருந்தா கருவேப்பிலை அதுக்கு மேல்பட்டு ஆனியன் சேர்க்க போகிறேன். ஆனியன் சேர்த்தேன்னா கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். நாலு ஜீரகம் சேர்க்கிறேன். அச்சா, தக்காளி சேர்க்க போகிறேன். கொஞ்சம் வதக்கணும். கேப்சிகம் சேர்க்க போகிறேன். பெரிய மிளகாவா இது கொண்ட மிளகாவா தெரியலையே, தெரிஞ்சுட்டா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒதுக்கி அரைச்சிட்டே இருக்கு. பீன்ஸ் சேர்க்க போகிறேன். பீன்ஸ் சேர்த்து ஒரு கலக்கிட்டு கலக்கியாச்சா, கேரட் சேர்த்தேன். கொஞ்ச நேரம் உப்பு, எண்ணெய், கடுகு, வெங்காயம், கொண்ட மிளகா, தக்காளி, பீன்ஸு, கேரட்டு அது எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் அதை அப்படியே வதக்கிட்டோம். ஸ்லோ பண்ணி வைக்கலாம் கேஸ் ஸ்டவ். என்னவோ குண்டா வச்சுட்டுக்கிறேன் பார்க்குறியா. சீரகம், சீரகம் போட்டேன்னா கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டேன்னா கருவேப்பிலை போட்டேன்னா உக்காச்சி இப்போ கடைசியில் முந்தின கரைச்ச மிளகாத்தூள் புரிஞ்சிருக்குமே என்ன செஞ்சுட்டு ஆயிடுச்சா. இப்போ பாருங்க, லைட்டாக கொத்தமல்லியை துருவிட்டோம். வாவ், இவ்வளோ அழகாக இருக்குது.
அழகாக இருக்குது பாருங்க. இப்போ என்னன்னா பொரியல். முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னமா இருக்கும்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிடுறேன், சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்க மாட்டேன். பொரியல் செஞ்சேன். அதுக்கு காம்பினேஷன் கேட்பீங்களா, என்ன பொரியல் மட்டும் செஞ்சீங்க சிஸ்டர்னு. நேற்று நைட்டு அரைக்கலை, தோசை மாவு மறந்துட்டோம். அதுக்கு காலையில் அரைச்சேன். இப்போ மாவு புளிச்சிருக்கு. இது தோசைக்கோஸ்கரம் பொரியல் செஞ்சு எடுக்கிறேன். இது என்னன்னா ரொம்ப நாளாக அப்பளம் செய்யணும்னு சொல்லின்னு இருந்தோம். என்ன அப்பளம்னா அரிசி அப்பளம். அதுக்கு வந்து மசாலா எதுவுமே நான் சேர்க்கலை. உங்கள் இதுக்காக தான் கொஞ்சம் உப்பு போட்டேன், ஜீரகம் போட்டேன், கருவேப்பிலை போட்டேன், மாவு சேர்க்குறேன். இப்போ இது தேவைப்படும் இல்லையா உனக்கு? நான் இது அப்பளத்துக்கானது அரிசி அப்பளம் களி கிள்றது மாதிரி கிள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இது வரக்கூடாது, உண்டே. இப்போ நல்லா வேகணும். கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன், அடி பிடிக்கக்கூடாதுன்ட்டு. சுடுது. பாருங்க, இப்படி பண்ணால் ஒட்டக்கூடாது. ரொம்பவே ஒட்டலை, ஆனால் நல்லா வெந்துச்சுன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும் அப்பளம். பாருங்க, சுடுமாவே அடுப்பு கொஞ்சம் அடுப்பு மேலே வச்சு தான் கிள்றேன். கொஞ்சம் இதாகணும் அது. அப்படின்னா கொஞ்சம் நேரம் அந்த தண்ணிக்கு அதுக்கு அப்சர்வ் ஆகணும். அப்பளவுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் சின்னதாக ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்க. ப்ரெஸ்ஸிங் மிஷினு, கோல்டு வின்னர் கவரு
கட் பண்ணி வச்சு இருக்கிறோம். எண்ணெய் கவர் தான் இது. ஆற விடக்கூடாது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ நம்ம அப்பளத்தை தேய்ச்சி போடணும். பாருங்க அப்பளம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. எந்த வேலை செய்யும்போது கூட 2 பேராக செய்யணும். ஆனால் பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல மாவு. உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒட்டுமா சிஸ்டர் அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்கள் எதிர்க்க தான் நான் காட்டினேன் கடையாட்டம். கை இது குலையவே வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக அப்பளம் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. நெகிழில் தான் ஒன்றணும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் போட்டுட்டு போகிறீங்கோ, நெகிழில் தான் ஒன்றணும். உங்களோட பெருசு ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா பெரிய அப்பளமாக வரும். பாருங்க மாவு கை கூட ஒட்டல. என் பொண்ணுக்கு சாப்பிட போல இருக்குதா. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க போல. நீங்களே பார்த்தீங்கோ. கண்டிப்பாக இன்னொரு முறை நீங்கள் கேட்டிங்கன்னா மறுபடியும் நான் அப்பளத்தை மசாலா அப்பளம் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா? ஒருத்தர் சுடுமா போடணும். நான் ஒருத்தையே செய்துன்னுக்கிறேன். உங்களுக்காக தான் பண்ணுறேன். என் பொண்ணுக்கு இப்போ ஒத்தாசையாக வர போகிறா. ஆமாப்பா கொஞ்சம் கடைசி இது பாருங்க காலி ஆயிடுச்சு. என்னதுன்னா அரிசி வைக்கணும். கோணிப்பை அரிசி கோணிப்பையில் நாங்கள் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த செலவும் ஆகாதே. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. ஹரவர் பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ப்ளீஸ்.